சார் வணக்கம் சார். வணக்கம் சார், அதாவது விஜய்க்கு வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்னு ஒவ்வொரு வாட்டி அட்ரஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஆன்லைன்லயும் பார்த்தோம்னா டிவிகேவோட ஐடி விங் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துட்டு இருக்கு. இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இல்லைன்னா தாவேக்கோட ஐடி விங் எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு? இல்ல, இது வந்து நீங்க ரெண்டு விஷயம். ஐடி விங் வேற, வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வேற. ஐடி விங் வெர்ச்சுவல் வாரியர்ஸ்குள்ள இருக்கு அதெல்லாம். ஆனா வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் ஐடி விங்ல இல்ல. ஐடி விங்னா நேரடியா இருக்கிறவங்களும் இருக்கலாம், அபிஷியலா கட்டமைப்புக்குள்ள இருக்கிறவங்க இருக்கலாம். பட் வெர்ச்சுவல் வாரியர்ஸுக்கு வந்து அது நாங்கள் வந்து ஒரு சாதாரண விஷயமா, சாதாரண வார்த்தையெல்லாம் கடந்து போக முடியாது. அது வந்து ஒரு பெரிய பவர் ஆக்சுவலா. அந்த இந்த கடவுளுக்கு சொல்லுவாங்களே, தூணுலையும் இருப்பார், துரும்புலையும் இருப்பார். அந்த மாதிரி எங்க வெர்ச்சுவல் வாரியார் உங்க வீட்டுக்குள்ளேயும் இருப்பார், எங்க வீட்டுக்குள்ளேயும் இருப்பார். திமுக குடும்பத்திலேயே இருப்பார், அதிமுக குடும்பத்திலேயே இருப்பார், ஃபாரின்ல இருப்பார், தமிழ்நாட்டில் இருப்பார், பக்கத்து மாநிலத்தில் இருப்பார், எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. இவங்க வந்து தளபதி வந்து நார்மலா ஒரு 30 வருஷமா மக்களா இணைஞ்சிருக்காங்க. தளபதியை பார்த்து வளர்ந்தவர்கள், தளபதியோட நடிப்பை ரசிச்சவங்க, தளபதி மக்களுக்கு நல்லது செய்யணும்னு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கும் போது அவர்களுக்கு அதை பற்றிய விஷயங்களை கூட நின்று கவனிச்சவங்க, தளபதி அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய மாற்றத்தை விரும்பும் ஒரு இளைஞர் கூட்டம். அது கிட்டத்தட்ட இன்னைக்கு ஸ்ட்ரென்த் அவங்க வந்து வேற லெவல்ல இருக்காங்க. பாலிடிக்ஸ்ல இது புதுசு. இந்த வெர்ச்சுவல் வாரியாரோட சப்போர்ட் வந்து இதுவரை எந்த கட்சிகளுக்கும் கிடைத்ததில்லை. இவங்க வந்து அவ்வளோ நாலேஜான ஆட்கள், சோசியல் மீடியாவில் அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க. தளபதியை பத்தி ஏதாச்சும் ஒரு தப்பான நியூஸ் வந்தா அடுத்த செகண்ட் வந்து சும்மா இரும்புக்கரம் கொண்டு அதை வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க. அதுக்கு என்ன பதிலோ நீங்க 1000 வருஷத்துக்கு முந்தின செய்தினாலும் தோண்டி எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. இதுவே தளபதி ஒரு நியூஸை கொடுத்து இந்த நியூஸை கொண்டு போய் சேருங்க அப்படின்னா வித்தின் செகண்ட்ல அது வந்து ஒளியின் வேகத்தை விட அதிகமா போகும். எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்ப்பாங்க. இவங்க தான். இவங்க வந்து இன்னார் தான் இந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க அப்படிலாம் கிடையாது. உலகம் ஃபுல்லா இருக்கிறாங்க. அதாவது நீங்க சொல்றது எப்படின்னா, இந்த மீம் கிரியேட்டர்ஸோ இல்ல ஆன்லைன்ல இந்த எடிட்ஸ் எல்லாம் பண்றவங்களோ எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவா பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே அப்படிங்கிறத விட எங்களுக்குன்னு ஒரு டீம், அந்த டீம் வந்து என்னன்னா தளபதி வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய மாற்றம் கொண்டு வர போறாரு அப்படிங்கிறத நாங்க நம்புறோம். நானும் வெர்ச்சுவல் வாரியார்னு சொல்லிப்பேன். ஏன்னா நானும் ஆன்லைன்ல தளபதியை எதிர்த்து யார் என்ன சொன்னாலும் அதுக்கு என்ன பதில் இருக்கோ அந்த பதிலை கொடுப்பேன். இல்ல அதுக்கு ஆதாரம் இருந்தா ஆதாரத்தை எடுத்து போடுவேன். தளபதி ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்க சொன்னா நாங்க எங்களுடைய கிரியேட்டிவிட்டியில அதை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்ப்போம். யாராச்சும் தளபதியை பற்றியோ இல்ல ஏதாச்சும் தவறான செய்தியை கொண்டு வந்தா அந்த தவறான செய்தி எவ்வளவு தவறானது, ஏன் இவன் இப்படி சொல்றாங்க, இவங்களுடைய நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன, இவங்க எப்படி அப்படிங்கிற எல்லாத்தையும் தோண்டி தேடி எடுத்து கொண்டு வந்து கொடுப்போம். வெர்ச்சுவல் வாரியார் ஒவ்வொருத்தருமே ஆன்லைன்ல தளபதிக்காக 24 மணி நேரம் வேலை செய்யறவங்க. அதாவது நீங்க வந்து ஒரு ஆர்கனைஸ்டா இல்ல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க. அதுவும் கூட ஒரு பிரச்சனை தான். இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்றேன். தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா இந்த தோனிக்கெல்லாம் நிறைய எடிட்ஸ் வரும். ஏன்னா ஐபிஎல் வந்து தோனி வந்து இங்க பயங்கரமான பாப்புலர், ஏகப்பட்ட ஃபேன் பேஸ் இருக்கு. அவங்களுக்கு எதுனா ஏகப்பட்ட எடிட்ஸ்லாம் வந்துட்டே இருக்கும். அதுக்கும் இப்ப நீங்க சொல்ற வெர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் செய்யறாங்க இல்லையா, அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கும்? நீங்க வந்து அதுல உள்ள மைனஸை சொல்றீங்க. அந்த மைனஸ் எங்களுக்கும் தெரியும். அதனால பாதிக்கவும் பட்டோம் சில சமயத்துல. ஏன்னா விஜயோட போட்டோவை அவங்க வந்து வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பெண் நிறுவனம் வந்து ஒரு சோசியல் மீடியாவை பே பண்ணி விஜய் அவர்களை எதிர்த்து பேசணுங்கிறதுக்காகவே நிறைய அதுக்கு பே பண்ணி செலவு பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ப்ரூஃப் எல்லாம் எடுத்து போட்டாங்க. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் போட்டோ வச்சுக்கிட்டு நம்மளுடைய கட்சியில உள்ள தாவைக்கால உள்ள கட்சி தலைவர்களை பத்தி அதிருப்தி உண்டான மாதிரி எல்லாம் நிறைய அவங்களே எழுதினாங்க. அதெல்லாம் ப்ரொமோட் பண்ணாங்க. இதுல உள்ள சில மைனஸா இருந்தா கூட இந்த வெர்ச்சுவல் வாரியோட உண்மையான படைப்பலம் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே கிடையாது. அடுத்த செகண்ட் அவர்கள் வந்து விஜய் போட்டோ வச்சு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா கூட இந்த ஐடி தப்பு, இவன் வந்து ஃபேக் ஐடி அப்படிங்கிறதையும் கொண்டு வந்து அந்த எங்களுடைய ஒரிஜினல் வெர்ச்சுவல் வாரியார்ஸ் வச்சிருவாங்க. இவங்களுடைய நோக்கம் சிறந்த நோக்கம், நல்ல நோக்கம். இவங்க இந்த படை வந்து மிகப்பெரிய படை. நீங்க எண்ண கூட முடியாது. எப்படி கையில அப்படி மண் அள்ளி போட்டு இதுல மண்ணில் எத்தனை இருக்கு அப்படின்னு என்னன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எண்ண கூட முடியாது. எனக்கு என்னுடைய இதுல பாத்தீங்கன்னா தமிழகத்தோட பவுண்டரியை தாண்டியே லட்சக்கணக்கான வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க. மோர் தென் 20 lakhs இருப்பாங்க. இன்னும் இவங்க செயல்பட பெருசாலாம் ஆரம்பிக்கல. இப்பெல்லாம் லைட்டா தான் இருக்கு. இனிமே தான் மெயின் பிக்சரே இருக்கு. எலெக்ஷன் வரட்டும், ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒவ்வொன்றையும் எடுத்து வெர்ச்சுவல் வாரியர் வச்சு செய்ய போறாங்க. நீங்க சொல்றது ஓகே சார். இப்போ வந்து ஒரு மீம் பேஜ் நான் ஆரம்பிக்கிறேன்னு கூட வச்சுக்கோங்க.
நான் வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் எது நல்லா இருக்கோ, எனக்கு எது ரீல்ஸ்க்குலாம் நிறைய லைக்ஸ் வருதோ, நிறைய கமெண்ட்ஸ் வருதோ, அதை நான் போட போறேன் அப்படின்னும் போது, நீங்க விஜய்க்கு வச்சா நிறைய லைக்ஸ் வருது, நிறைய கமெண்ட்ஸ் வரும்போது நானும் அப்படி போடுறதுன்னு போறேன். அதை என்னையும் நீங்க வர்ச்சுவல் வாரியர்ஸ் கணக்குல சேர்த்துட்டீங்கன்னா அது கரெக்டா நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. நீங்க வந்து ஒரு உள்நோக்கத்தோட ஒருத்தர் செய்யறத பத்தி சொல்றீங்க. இல்ல எனக்கு வந்து என்னோட பேஜுக்கு என்கேஜ்மெண்ட் அதுதான் உள்நோக்கம்ங்கிறது. அதுதான் உள்நோக்கம்ங்கிறது தவறாதான் இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. உள்நோக்கங்கிறது இதை வச்சு அந்த பேஜை வளர்த்துக்கிறது அப்படிங்கிறதா கூட இருக்கலாம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, வெர்ச்சுவல் வாரியர் என்ன எழுதுறாங்களோ, எது உண்மையோ அதை எடுத்து போடுவாங்க. புரியுதுங்களா? அகைன் அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ தளபதிக்காக தான் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. வெர்ச்சுவல் வாரியர் நீ ஒரு நல்லது பண்ணா உனக்கு இன்னொரு நல்லது தானா நடக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அப்போ அவங்க வெர்ச்சுவல் வாரியோட அவங்களுக்கே தெரியாம கலந்துடுறாங்க. வெர்ச்சுவல் வாரியர்ஸுங்கிறது ஒரே ஒரு விஷயம் தாங்க. மக்கள் இந்த தமிழகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆள் இல்லாம கஷ்டப்பட்டாங்க. இன்னைக்கு ஆல்டர்னேட்டிவா திரு விஜய் அவர்கள் வந்துட்டாங்க. அப்போ அவர் வரும்போது அட்ட டயத்துல மத்திய அரசு மாநில அரசு ரெண்டுலயும் ஆளுங்கட்சிக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு வர்றாரு. அவர்களுடைய மக்கள் விரோத நடவடிக்கைகளை எதிர்த்து அவங்க மிகப்பெரிய சக்தியா இருந்தா கூட, அசாத்தியமான சக்தி கொண்டவர்களாக இருந்தாலும், இன்னைக்கு பிரசன்ட் கவர்மெண்ட்ல இருந்தாலும் அதை எதிர்த்து வந்திருக்காரு. அப்போ அவருக்கு பக்கபலமா இருக்க வேண்டியது நாங்க அப்படின்னு நாங்க முடிவு பண்றோம். யாருன்னா, தளபதியை 30 வருஷமா ஃபாலோ பண்ண ஆட்களும் அதுல இருக்கலாம். தளபதி அரசியலுக்கு வந்து நல்லது செஞ்ச பரவாயில்லையே, நம்ம திமுக அதிமுக மாற்று ஒண்ணு தேடிக்கிட்டு இருந்தோமே, இப்போ ஒருத்தர் வந்துட்டாரே அப்படிங்கிறவரும் இருக்கலாம். களத்துல இறங்கிதான் நம்மளால வேலை செய்ய முடியல, அப்ப தளபதியோட கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். தளபதிக்கு எதிராக என்னென்ன வன்மங்களை கக்குறாங்களோ, அவங்க இன்னைக்கு ஒரு செய்தி போட்டாங்கன்னா நாளை காலையில அவனை பிரிச்சு மேஞ்சி A to Z அவங்களுடைய முன்னாடி அவங்க செஞ்ச எல்லா விஷயத்தையும் எடுத்து வைக்கிறது, தளபதிக்கு கூட அரணா இருக்கிறது, அந்த வேலைகள் எங்களுடைய கடமையா கருதுறோம். ஏன் கருதுறோம்னா, இன்னைக்கு திமுக அதிமுகவுக்கு மாற்று தளபதி அவர்கள் 2026 முதலமைச்சராகி தமிழகத்தை தலை நிமிர செய்யணும் அப்படின்னு மைண்ட்ல முடிவெடுத்தாச்சு. அப்ப அவருக்கு எவ்வளவு அரணா இருக்கணும்னு தான். இப்போ அடுத்த கட்டமா இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ங்கிறது நீங்க எப்படி கேட்டாலும் இவர்கள் வந்து தூணிலையும் இருப்பவர்கள், துரும்புலையும் இருப்பவர்கள், 24 மணி நேரமும் செயல்படக்கூடியவர்கள், தளபதியோட கருத்துக்களை வித்தின் அ செகண்ட்ல ஃபாஸ்டா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கிறவங்க. SAR பத்தி தளபதி போட்ட வீடியோலாம் பல கோடி வியூஸ் எல்லா இடத்துலயும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அந்த வேலைகளை செய்யறவங்க தான். அடுத்த 6 மாசத்துல நாங்க ஒரு பெரிய டாஸ்கே வச்சிருக்கோம். இது எப்படின்னா, நான் ஒண்ணு எடுத்து செஞ்சு ஒரு வீடியோ போடுறேன். அதனுடைய உண்மைத்தன்மையை அவங்களே பார்த்துக்கிட்டு, அப்ப இதை எவ்வளவு சீக்கிரமா கொண்டு போய் சேர்க்கணும், அதோட அடுத்த வெர்ஷன்ஸை வெளியிடுறது. அப்போ இப்போ ஊழலுக்கு எதிராக போடுறோம்னா, அப்போ ஒவ்வொருத்தரும் உட்கார்ந்து எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, எத்தனை வருஷமா எவ்வளவு ஊழல் பண்ணாங்க, எல்லாத்தையும் கொண்டு வந்து போடுறது. அடுத்த டாஸ்க் நாங்க வச்சிருக்கோம். என்ன மாதிரி வச்சிருக்கோம்? நிறைய இடத்துல மக்களுடைய வீடுகளை இடிச்சிருக்காங்க, ஆனா கார்பரேட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் அனங்காபுத்தூர் பகுதியில எல்லாம் வீடெல்லாம் இடிச்சுட்டு வராங்க. அதே இடத்துல ஒரு கார்பரேட் கம்பெனி பல இடக்கு வீடு கட்டுறாங்க, அந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அப்போ இந்த மாதிரி மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருக்கு. பொய்யான வாக்குறுதிகள் நிறைய கொடுத்துருக்காங்க. எல்லா வாக்குறுதிகளும் நிறைவேற்றிட்டோம் அப்படின்னு இவங்க இன்னைக்கு பொய் சொல்றாங்க. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, நீங்க 500 சொச்சம் வாக்குறுதி கொடுத்தீங்க, ஒவ்வொரு வாக்குறுதியை பற்றியும் தனித்தனி வீடியோ நீங்க என்ன செஞ்சீங்க, என்ன சொன்னீங்க, எல்லாமே அடுத்த 4 மாசம் 5 மாசத்துல வரப்போகுது. அதை டீட்டெயிலா கொடுப்போம். மீனவர்களுக்கு எதிராக நீங்க எப்படி இருக்கிறீங்க, மீனவர்கள் போராட்டத்தை நீங்க அக்செப்ட் பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். பெண்களுக்கு எதிராக உங்களுடைய ஆட்சி காலத்தில் எவ்வளவு கொடுமைகள் நடந்தது, இங்க சட்டம் எவ்வளவு சீர்கட்டு இருக்கு அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எடுத்து அடுத்த 4 மாசத்துல அதுதான் வேலை, வேற வேலையே கிடையாது. விவசாயிகளுக்கு எதிராக இந்த மக்கள் விரோதது, நெல் கொள்முதலா இருக்கட்டும், இல்லைன்னா இழப்பீடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்ல இந்த உர தட்டுப்பாடுல இருக்கட்டும், பல்வேறு விஷயங்கள்ல விவசாயிக்கு எதிராக இந்த அரசு எவ்வளவு மோசமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் சொல்ல போறோம். அரசு ஊழியர்களோட போராட்டம், இதுல வந்து அவங்கன்னே கிடையாது. ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, மருத்துவர்கள் இருக்காங்க, போக்குவரத்து ஊழியர்கள் இருக்காங்க, உள்ளாட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க, சமீபத்துல சென்னையில தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய போராட்டம் ஆகட்டும், எத்தனையோ போராட்டம். இவங்க ஈகோவாலே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் இவங்க செஞ்சு தரேன்னு சொல்லும் போய் அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, செஞ்சு தரல, அப்ப அதுக்கு என்ன நடவடிக்கை, இல்ல அவங்க போராடினா போய் அட்ரஸ் பண்றது எதுவுமே கிடையாது. அதை முடக்குவது, ஒடுக்குவது, அந்த வேலையை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அது இல்லாம ஊழல் குற்றச்சாட்டு,
இங்க உள்ள எல்லா அமைச்சர்கள் மேலேயும் ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. இந்த 5 வருஷம் தான் இல்ல, இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. அப்ப என்னென்ன ஊழல்கள் பண்ணாங்க அதெல்லாம் பட்டியலிட போறாங்க. ஒவ்வொரு ஊழல்லையும் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கையில அது நகர்ந்து போய்கிட்டு இருக்கு, அது எல்லாம் மக்களுக்கு தெரியப்படுத்துறது. இல்ல சார், நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, இதெல்லாம் அடுத்த 6 மாசத்துல பண்ணிடுவாங்க. ஆமா. நீங்க தான் சொல்றீங்க இவங்க எல்லாம் அன்ஆர்கனைஸ்டா இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்க, பிரிஞ்சு இது பிரிஞ்சு இருக்காங்க. ஆமா. நீங்க எப்படி ஒரே டாஸ்கா நெக்ஸ்ட் 4 மாசம் இதெல்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இதுவரை நடந்திருக்கத வச்சுதான் உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா அது அடுத்தடுத்த இடத்துல ஸ்பீடா ஸ்ப்ரெட் ஆகும். நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் எப்படி வந்து தளபதி சொல்ற ஒரு விஷயம் கொண்டு போய் நேரா சேர்க்கறாங்க எல்லா இடத்துலயும், நூக்கன்காரர் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆன்லைன்ல இருந்துகிட்டே இருக்கிறாங்க. அடுத்து இப்ப வந்து கிரவுண்ட்ல இறங்கி நாங்க வந்து கிரவுண்ட் வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ண போறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க போறோம். அப்போ வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த சமயத்துல என்ன பண்ணுவாங்க, எதிர்கட்சிகள் திமுக அரசோட எல்லா மக்கள் விரோத திட்டங்கள், அப்புறம் வந்து போராட்டங்கள், இந்த 5 வருஷத்துல அவருடைய சட்டத்துல எவ்வளோ விதிமீறல்கள் நடந்தது, அப்புறம் வந்து இந்த போலீஸ் துறை எவ்வளோ கேவலமா நடந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து டிஜிபி இன்னும் அப்பாயிண்ட் பண்ணல. எதிர்கட்சிகள் போராட்டத்துக்கு அவங்க வந்து ஈஸியா அவங்க வழிவிட மாட்டேங்காங்க. எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போய் தான் வர வேண்டியது இருக்கு. அதே ஆளுங்கட்சின்னா ஒண்ணுமே கிடையாது. பொய் வழக்குகள் எவ்வளவு போடுறாங்க. வேலையே பயிர மாதிரி பெண்களுக்கு எதிரான பல வன்கொடுமைகளை இந்த போலீஸை செய்யறாங்க. அப்புறம் லாக்அப் டெத்து, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும். இது இல்லாம இவங்க கட்சிக்குள்ளேயே வாரிசு அரசியல், இவர் சமூக நீதிக்கு எதிராக இந்த திமுக எந்த அளவு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது, மாற்று கட்சியில இருந்து வந்து திமுகல வந்து தான் எல்லாமே. இப்ப டிஎம்கேவே ஏடிஎம்கே சாயம் பூசி தான் இருக்கு. அதை பத்தினது மக்கள் விரோத திட்டங்கள் போல பல விஷயங்கள் இருக்கு. எல்லாத்தையுமே அடுத்த 4-5 மாசத்துல இந்த வெர்ச்சுவல் வாரியர் எடுத்து வைக்க போறாங்க. சரி, ஓகே. அதாவது நீங்க எப்படி சொல்றீங்கன்னா, எல்லாருக்குமே ஒரு உதாரணத்துக்கு சொல்றாமே, எல்லாருக்குமே ஒரு பலன் இல்லாம எதிர்பார்த்து வேஸ்ட் தான். அவங்க வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டுக்காக ஒரு போற ஏதாவது ஒரு இல்ல, நீங்க பலன் இல்லாம அப்படின்னு சொல்றது வந்து மத்த கட்சிக்கு வேணா இருக்கலாம். எங்களுடைய பலனை தளபதியை பலப்படுத்துவதுதான் எங்களுடைய பலன். இல்ல சார், ஒரு இதுவா கூட சொல்லுவாங்க, ஒரு கொலைக்கியலா கூட சொல்லுவாங்க, மத்த கட்சியெல்லாம் ஐடிவிங் இருக்கு, எங்க கட்சியே பிறந்ததுல இருந்து ஐடிவிங் தான் இருக்காங்க, எல்லாம் சோசியல் மீடியா கம்யூனிட்டி தான். விஜய் வந்து ஆக்டிங்ல இருக்கும் போது இருந்தே அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது, இவங்க வந்து ஒரு போஸ்ட் ஏதாவது ட்ரெண்ட் ஆகுது, இல்ல விஜய் ஏதாவது சொல்றாரு அப்படின்னா இதை எடுத்து எந்தவித பிரதிபலனும் எதிர்பார்க்காம அவங்க பேஜ்ல போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு ஆக்டிங் மீடியா மாதிரி இத்தனை லட்சம் பேர் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே இருப்பாங்க, தமிழ்நாடு முழுக்க ஈஸியா போய் சேர்ந்துரும் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இதுல ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸோ இல்ல வேற ஏதாவது ஒரு மிஸ்டேக்கான ஒரு தகவலோ, வேற ஏதாவது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர வாய்ப்பே கிடையாது. அதுதான் நான் உங்ககிட்ட அப்பவே சொன்னேன். ஏன்னா நீங்க ப்ரொஃபைல வச்சுக்கிட்டு எந்த செய்தி போட்டாலும் அது வெர்ச்சுவல் வாரியார் அப்படிங்கிறத எல்லாரும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா வெர்ச்சுவல் வாரியார்ஸே அதை எடுத்து இது ஃபேக் நியூஸ் அப்படிங்கிறதையும் நாங்களே போட்டிருக்கோம் பல இடங்கள்ல. ஏன்னா எல்லாரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து யார் போட்டாலும் ஃபார்வர்ட் பண்ணலாம், மேபி நடக்கலாம். ஆனா அதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனா இதை பயன்படுத்திக்கிட்டு எதிர்கட்சி ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு பல உண்மைக்கு புறம்பான தகவலும் போடலாம். அப்போ அதெல்லாம் கண்டறிஞ்சு அதையும் சேர்த்து தானே நாங்க வந்து வெளிக்காட்டிக்கிட்டு இருக்காங்க. இல்ல சார், ஒரு பேஜ்ல இருக்கிற என்கேஜ்மெண்ட்டை இன்னொரு பேஜுக்கு இருக்குமான்னு சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், கரூர்ல வந்து கத்தியால குத்திட்டாங்க அப்படின்னு ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆச்சு, நீங்க கூட பார்த்திருப்பீங்க. அதுக்கப்புறம் கடைசியா தெரிஞ்சது அது வாக்கி டாக்கி அப்படின்ட்டு, அந்த மேல இருக்கிற இது வந்து கத்தி மாதிரி தெரிஞ்சது அப்படின்னு. அது ஏகப்பட்ட விஜய் ஃபேன் பேஜஸ்லோ இல்ல நீங்க சொல்ற இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ்ல பேஜ்ல போட்டாங்க. பல பேர் அதை நம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா அது உண்மை இல்ல, அது பொய்ன்னு எத்தனை பேஜ் போட்டாங்கன்னு தெரியல, அது எத்தனை பேர் நம்பினாங்கன்னு தெரியல, எத்தனை பேர் பார்த்தாங்க அப்படின்னு தெரியல. இது மொத்தமா வந்து நீங்க வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டா இருக்கும்போது, நீங்க வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அது வந்து கடைசியா வந்து ஒரு தவறா போய் முடியாது அப்படின்ற மாதிரி எந்த இடத்துலயும் தவறா முடியாது. இவங்களுடைய நோக்கம் என்னன்னு தான் பார்க்கணும். இப்ப வெர்ச்சுவல் வாரியர்ஸோட நோக்கம் வந்து தவறான தகவல் இருந்தா அதை தட்டி கேட்பதும், இல்ல அடுத்த நாள்லயே அதை பத்தின எல்லா விஷயங்களையும் தோண்டி எடுத்துட்டு வந்து கொடுக்கறது மட்டும்தானே தவிர, இவர்களை பத்தி வேற எதிர்கட்சியை பத்தி தப்பா சொல்றதோ அதெல்லாம் தேவையில்ல. இன்னொன்னு, நீங்க எதிர்கட்சி பத்தி தப்பாலாம் சொல்ல வேண்டாம். ஆல்ரெடி அவங்க தப்பா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்து சொன்னாலே போதும். அதனால நீங்க சொல்றதால ரொம்ப சொற்பமான இடங்கள்ல நடக்கிறது. அதையும் எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படிங்கிறவங்க ஏதாச்சும் தவறான தகவல் அப்படின்னா அது தவறான தகவல்னே சொல்லிடுறாங்க. அதனால வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து உலகம் ஃபுல்லா இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லயும் இருக்காங்க. அந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க, சோசியல் மீடியால ஸ்ட்ராங்கா உள்ளவங்க, எந்த இடத்துல தளபதி அவர்களை வந்து எதிர்த்து அவர்கள் எதிர்கட்சியில உள்ளவங்க தவறான விஷயத்தை சொல்றாங்களோ அதை தட்டி கேட்கறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் தளபதி ஒரு செய்தி சொன்னா அதை கொண்டு போய் நூக்கன்காரன் சேர்க்கிறது, அதுல அவங்க ஒளியை விட ஸ்பீடா இருக்காங்க. ரொம்ப அதிகமான கிரியேட்டிவிட்டி உள்ளவங்களா இருக்கிறாங்க. அதனால இவர்கள் வந்து பெரும்பாலும் நீங்க சொல்றது, அதாவது
எல்லா டெக்னாலஜிலையும் மைனஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது சொற்பம். அவர்கள் வந்து அது என்னன்னு தெரியாம டக்குன்னு ஃபார்வர்ட் பண்றதாவும் இருக்கலாம், இல்ல வெர்ச்சுவல் வாரியர் போர்வையில் உள்ள எதிர்க்கட்சி ஆட்களாகவும் இருக்கலாம். ஆனா இங்க மெஜாரிட்டி கிட்ட அது வந்து பெருசா எடுபடாது. அவர்கள் அதையும் சேர்த்து தான் தட்டி கேட்கிறாங்க. எங்களுடைய வெர்ச்சுவல் வாரியார் வந்து ஏதாச்சும் தவறான செய்தி வந்தாலும் அதை, அதாவது ப்ரொஃபைல்ல வந்து விஜய் போட்டோ வச்சே சொன்னா கூட இது தப்பு, இது ஃபேக் ஐடி அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் சொல்றாங்க. ஒரு அனானிமஸாவே எல்லாமே பண்ணிட்டு இருக்கறதுனால இது வந்து அத்தன்டிகேட்டடா இல்ல அப்படின்னும் போது மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு செயல்படும்? ஒரு வீடியோ பாக்குறாங்க எல்லாம் ஓகே. ஒருத்தரே 10 பேஜ் வச்சு நடத்திட்டு இருக்கலாம். 10 பேஜ்ல ஒரு வீடியோ போட்டுக்கலாம். சோ 20 லட்சம் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க அப்படினா நீங்க எப்படி ஃபைனல் பண்ண முடியும்? இல்ல நீங்க வந்து ஒரு ஒரு உள்நோக்கத்தோடு, உள்நோக்கங்கிறது கெட்டது நல்லது அப்படிங்கிறது இல்ல உள்நோக்கத்தோடு செயல்படுறவர்களை பத்தி பேசுறீங்க. இவங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க, அப்ப அவங்கள பத்தி பேஜை மட்டும் நம்ம போடுவோம், நமக்கு பேஜுக்கு லைக் வரட்டும், பேஜ் ரொம்ப நுரையட்டும் அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன கேக்குறேன், ஒருத்தரே வந்து 10 ஐடி வச்சிருந்தாங்கன்னா நீங்க எப்படி 20 லட்சம் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இருக்காங்க அப்படின்னு கிளைம் பண்ண முடியும்னு கேக்குறேன். இல்ல அவங்க தொண்டர்களோட இதுதான். அதாவது 30 வருஷமா தளபதி அவர்களை ரசிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது இல்லாம இன்னைக்கு நடுநிலையா இங்க மாற்றம் வரணும்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. அந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்க இருக்கிறாங்க. எல்லாருமே இப்ப தளபதிக்கு அரணா இருக்கிறாங்க. நான் சொல்ற நம்பரே ரொம்ப சொற்பம். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க வந்து கோடிக்கணக்கான நபர்கள் இப்ப தளபதி பின்னாடி அணிவகுத்து நிக்கிறாங்க. எங்க கட்சியில இன்னைக்கு உறுப்பினரே கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு மேலங்க. ஓட்டர் ஐடி வச்சுதான் உள்ள கட்சிக்கே உள்ள வர முடியும். எங்களுடைய ஸ்ட்ரென்த்தே அந்த ஒரு 30-45 வயசுல உள்ள அவங்க தான். எல்லாருமே வச்சோம். நான் 20 லட்சம்னு உங்கள்கிட்ட சொன்னதே கம்மி. அதுவே அடக்கி வச்சதுதான். கோடிக்கணக்கான நபர்கள் இருக்காங்க. அதுவுமே இங்க தமிழ்நாட்டுல உள்ளதுதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லார் கையிலயும் போன் இருக்கு. எல்லாரும் எல்லா செய்தியும் படிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த ஜென்சி கிட்ட ஆகட்டும், இல்ல 2K கிட்ட ஆகட்டும், அரசியல் பக்கம் திருப்பவே முடியாம இருந்தாங்க. எப்படி திரும்பினாங்க பாருங்க. தளபதி ஒரு ஆளால தான் இன்னைக்கு அவர்கள் அரசியல் பக்கமே திரும்பி இருக்காங்க. டெய்லி அரசியலை பாக்குறாங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் பேசுறதுல நான் சில வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த வீடியோவே 1 hour வீடியோவா இருக்கும். அதுல கீழே கமெண்ட்ல போட்டுருவான், இவர் 45வது நிமிஷத்துல தளபதியை பத்தி உருட்டுறாரு பாருங்க அப்படின்னு. அப்ப அவன் உட்கார்ந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்போ வெர்ச்சுவல் வாரியர்ஸ் இன்னைக்கு அரசியலை உற்று நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க அந்த 20 லட்சம் நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு வேணா பெருசா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரை அது சின்ன நம்பர். அதை விட அதிகமான நபர்கள் தான். ஏன்னா எங்க கிட்ட கட்சியில இருக்கிறவங்களே 1.5 கோடிக்கு மேல ப்ராப்பர் கட்சியில இருக்கிறவங்க. ஓட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு திமுக குடும்பத்திலையும் வெர்ச்சுவல் வாரியாரும் இருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு விழப்போகுது. ஒவ்வொரு அதிமுக குடும்பத்திலையும் வெர்ச்சுவல் வாரியாரும் இருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு விழப்போகுது. உலகத்தில் உள்ள 200 கண்ட்ரியிலையும் உள்ள தளபதி மீது அன்பு கொண்ட தம்பி தங்கைகள் அண்ணன்மார்கள் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் கிரவுண்ட்ல ஒர்க் பண்ண முடியலையா, நான் வெர்ச்சுவல் வாரியாரா இருக்கேன், ப்ரௌடு வெர்ச்சுவல் வாரியாரா இருக்கிறாங்க. அவர்கள் அரணாக இருந்து தளபதி அப்படியே கூட்டு போய் 2026ல சிஎம் சீட்ல உட்கார வச்சு தமிழகத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போறாங்க. அடுத்த 4-5 மாசத்துல திமுக ஆதியிலிருந்து அவர்கள் செய்த மக்கள் விரோத திட்டங்கள், ஊழல்கள், அவர்கள் வந்து அந்த வாரிசு அரசியல் மூலம் சமூக நீதிக்கு எதிராக அவங்க என்னெல்லாம் செயல்பட்டாங்க, விவசாயிகளுக்கு எதிராக என்னெல்லாம் செயல்பட்டாங்க, பெண்களுக்கு எதிராக என்னெல்லாம் செயல்பட்டாங்க, எத்தனை லட்சம் கோடி சொத்து சேர்த்திருக்காங்க, இத்தனை லட்சம் கோடி தமிழகத்தின் மீது கடன் வச்சு எவ்வளவு நிதிச்சுமையை ஏற்படுத்தி நிர்வாக சீர்கேட்டை ஏற்படுத்தி இருக்காங்க, ஊழியர்கள் அரசு ஊழியர்களுக்கு எதிராக என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, இன்னும் பல எல்லாத்தையும் எடுத்து டீட்டெயிலா அடி நாதம் வர போய் எடுத்து வெளியில விட்டுக்கிட்டே இருக்க போறாங்க. இவங்க கிட்ட தாக்கு பிடிக்க முடியாமல் இவங்க வந்து திமுக அலற போறாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் நான் ரொம்ப அழுத்தமா சொல்ல விரும்புறேன். பாலிடிக்ஸ்ல இது புதுசு. பாலிடிக்ஸ்ல நீங்க ஐடி விங் பார்த்திருப்பீங்க. இது ஐடி விங் கிடையாது, அதுக்கும் மேல வெர்ச்சுவல் வாரியார் அப்படிங்கிறது எண்ணிக்கையோ இதுவோ கிடையாது. அது ஒரு பெரிய பவர். அந்த பவர் அண்ணனை பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. அந்த பவர் அண்ணனை சிஎம் ஆக்கும். சரி, ஓகே சார். வெர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படிலாம் இருக்காங்க, அது எப்படிலாம் இயங்குறாங்க அப்படின்னு ரொம்ப விரிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார், நேரத்தை கொடுத்து உங்களை கற்றுக்கிட்டேன்.